ஒரு சினிமா பார்க்குறவங்க கூட ஓரளவு தான் பார்க்கணும், அதுலேயே சினிமாவிலே இருக்கக்கூடாது. ரொம்ப அடிபட்டது. இந்த படத்தில் காட்டியிருக்கிற மாதிரி எல்லாருமே டெய்லி தொழிலாளி கூலி தொழிலாளிங்க தான் வந்து இதில் ரொம்ப முடியலன்னு அவன் தவிக்கிறவங்களுக்கு இது ஒரு எடுத்துக்காட்டில் இதுதான் உண்மை. இதில் இந்த வழியில் போனால் தான் நான் விட்டுறலான்றது நல்லது தான் என்னோட புரியும். அவரு நடிக்கல இப்போ நம்ம என்டர்டெயின்மெண்ட் ஆக போகுது பிளஸ். என்னது 5+ OTTs, 800+ blockbuster movies, அதுவும் 1+, 2+, 3+, multi+ languagesலயா? Exclusive movies, brand new web series, இன்ட்ரெஸ்டிங்கான ஷார்ட் மூவிஸ். வாவ், இதுல இவ்ளோ பிளஸ் இருக்கா? இதுல இருக்க ஒரே ஒரு மைனஸ், அதுவும் நமக்கு பிளஸ் தான். மத்த எல்லா OTT-யை விட மைனஸ் பிரைஸ் இல்ல, அதுவும் ஒரு நாளுக்கு ₹1 தான். OTT Plus டவுன்லோட் பண்ணி நான் என் சந்தோஷத்தை பிளஸ் ஆக்கிட்டேன். அப்ப நீங்க OTT Plus இது ஆல் இன் ஒன் ஆப். உடனே டவுன்லோட் பண்ணுங்க. OTT Plus இதுல எல்லாமே பிளஸ். அதுதான் அவங்க ஜஸ்ட் குடிச்சிட்டு போயிடுறாங்க, அதனால அவங்க ஃபேமிலி எவ்வளோ பாதிக்குதுன்றது நல்லா சொல்லிடுவாங்க. உண்மையிலே சூப்பரான படம், நல்ல மெசேஜ். குடிக்கிறவங்க கூட படம் மொத்தம் விட்டுருவாங்க. அது படமானு சொல்ல வந்த ஒரு வாழ்க்கை கற்றுட்டு போகலாம், ஒரு புது வாழ்க்கை ஆரம்பிக்கிறதுக்காக ஒரு இது இருக்கும். விட்டுறலான்றது நல்லது தான் என்னோட இது சொல்லுவேன். புரியும். அவரு நடிக்கல, வாழ்ந்திருக்காரு அவரு. உண்மையாக சூப்பராக இருக்கு படம். மியூசிக் சூப்பராக, கிளைமேக்ஸ் உண்மையில அவேர்னஸான படம் தான் இது. உண்மையாக அதான் குடிக்கிறத விட்டுடலாம். எதுக்கு அவங்க குடிச்சிட்டு போயிடுறாங்க, அதனால அவங்க ஃபேமிலி எந்த அளவுக்கு பாதிக்குதுன்ற சூப்பராக சொல்லுவாங்க. உண்மையிலே எமோஷனலாக இருக்குது படம், நல்லா இருக்குது படம். உண்மையில எல்லாரும் வந்து நல்லபடி பார்க்கலாம். இந்த படம் வந்து சமுதாயத்துக்கு 100% ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு படம். எப்படி அப்படின்னாக்கா, இந்த குடி போதை இதெல்லாம் உபயோகப்படுத்துறவர்கள் வந்து வாழ்க்கையை கெடுத்துக்கிறாங்க. அவங்க கெடுத்துறது இல்லாமல் குடும்பம் கெட்டு போகுது. அந்த குடும்பம் கெடுறதுனால அந்த லொக்கேஷன், அந்த சமுதாயமே கெட்டு போகக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்படுது. அந்த மனித திருந்தும் போது யாரெல்லாம் அவங்கள வெறுத்தாங்களோ அவங்களெலாம் வந்து நெருங்கி வந்து அன்பு செலுத்துகிறாங்க. ஸோ இது வந்து எல்லாமே நம்ம தமிழ்நாட்டு மக்களுக்கு வந்து பாரம்பரியமாக நம்ம தமிழ்நாட்டு மக்கள் வராங்க. இது வந்து ரீச் ஆகும். கடைக்கோடி குடிநோயாளி எவன் குடிக்கிறானோ, போதை வச்சு உபயோகப்படுத்துகிறானோ அவங்கள போகணும், திருந்தணும். அதாவது ஒரு கட்டம் தாங்க. ஒரு சினிமா பார்க்குறவங்க கூட ஓரளவு தான் பார்க்கணும், அதுலேயே சினிமாவிலே இருக்கக்கூடாது. ஒரு சொகுசு வாழ்க்கை வரதுனால சொகுசு வாழ்க்கையே இருக்கக்கூடாது. இந்த ஸ்டெபிலிட்டி ஆஃப் த லைஃப் அப்படின்னு சொல்லுவாங்க, அதை இருக்கணும். அதை குடிக்கிறவன் அவ்வளோ குடித்தா பிரச்சனை கிடையாது, அளவுக்கு மீறி கொண்டு போயிடாது. அளவுக்கு மீறி போகும்போது ஒரு கட்டத்தில் அவருடைய உயிருக்கு ஆபத்து, அவர் குடும்பத்துக்கு ஆபத்து. அவன் பெற்று பிள்ளைகள் நடுத்தருக்கு வந்து நிற்குதே. இப்போ அவன் நடுத்தரு நிற்காத அளவுக்கு எவனோ ஒருத்தர் வந்து காப்பாற்றினான் அந்த படத்தில். அதான் இது வந்து எல்லா மக்களுக்கும், எல்லா குடிநோய்களுக்கும் நான்லாம் பாருங்கள், முன்னாள் இராணுவ அதிகாரி நான் ரிட்டையர்ட் ஆகிட்டு நான் வந்து குடிச்சிருக்கிறேன். நான் இப்போ திருந்திருக்கிறேன், நல்ல ஒரு வாழ்க்கை வாரேன். இந்த படம் வந்து ஒரு பாடமாக இருக்கும். நான் போகிற இடத்துல எடுத்து சொல்லுவேன். நான் திருந்தினா நீ நல்லா இருப்பப்பா, திருந்தலாம் உன்னுடைய இஷ்டம், அவ்வளோதான். நம்ம அவனை போய் திருத்த அடிக்க முடியாது, கொல்ல முடியாது. நன்றி. ஜோக்கர்லேருந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம், அதில் கொஞ்சம் கூட குறைவில்லை. அது எல்லாமே சூப்பராக இருந்தது. அவரோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து ஃபுல் ஸ்டேஜை ஹோல்ட் பண்ணுற மாதிரி இருந்தது. ஸோ ஆப்வியஸாக அவரோட பெர்ஃபார்மன்ஸ் சூப்பராக இருந்தது. இல்லை, அது வந்து வெகுஜன மக்கள் வந்து அதை வந்து ஒரு பெரிய ஒரு எப்படி சொல்கிறது, தீண்டத்தகாத விஷயமா அவங்கள ஒரு கேவலமாக பார்க்குறாங்கன்றது ஆப்வியஸாக உண்மைதான். அது வந்து இந்த படத்தை பார்க்கும்போது அது மாறும். இது வந்து ஒரு நோய், அந்த நோய்க்கான ட்ரீட்மெண்ட்டை நம்ம கரெக்டாக கொடுக்கணும் அப்படின்ற ஒரு தாட் வந்து இந்த படம் கொடுக்குன்ற நம்பிக்கை இருக்குது. அண்ட் இதை வந்து ஒரு கவர்மெண்ட்டுக்குமே ஒரு ரெக்வஸ்ட்டாக வைக்கிறோம். இதை வந்து ஒரு சேல்ஸாவோ ஒரு பிஸ்னஸாவோ பார்க்காம இந்த மாதிரி மாட்டிக்கிட்டு இருக்கிற விளிம்பு நிலை மக்கள், அவங்க தான் இதில் வந்து ரொம்ப அடிபடுறது. இந்த படத்தில் காட்டியிருக்கிற மாதிரி எல்லாருமே டெய்லி தொழிலாளி கூலி தொழிலாளிங்க தான் வந்து இதில் ரொம்ப அடிபடுறது. ஸோ அவங்களுக்கான இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து இந்த மாதிரி சென்டர்ஸ் ஓப்பன் பண்ணி அவங்களை கேர் பண்ணணுன்ற ஒரு ஹோப்பையும் ஒரு எதிர்பார்ப்பையும் கொடுக்குது கவர்மெண்ட். அது இல்லை,
இந்த குடின்றது வந்து ரொம்ப டெக்னிக்கலான விஷயம். அதை வந்து நம்ம ஈஸியாக எடுத்துட முடியாது. அடிக்ஷன் தப்புன்றதும் சரி, குடின்றதே தப்புன்றதும் சரி, நம்ம எடுத்துக்கிற விதம் தான். லிமிட்டாக ஸ்டார்ட் பண்ணி தான் இன்றைக்கி நிறைய பேர் அப்படி ஆகுறாங்க. ஸோ அதை வந்து கரெக்டான விஷயமா ஹேண்டில் பண்ணியிருக்காங்க. இது வேணும் வேணான்ற சாய்ஸ்க்கே இவங்க போல. இதனால் அடிபடுற விளிம்பு நிலை மக்கள் அதை யோசிக்க மாட்டான், அவனுக்கு அதை யோசிக்க வராது. ஸோ அதை யோசிக்க வைக்கிற படமாக தான் இந்த படம் இருந்தது. படம் நல்லா இருந்தது. குடி ஒரு நோயின்றத அந்த மெசேஜை எல்லாருக்கும் சொல்கிறதுக்காக ரொம்ப நல்ல ஒரு படம் எடுத்திருக்காரு. இது எல்லாருக்கும் போய் கண்டிப்பாக போய் சேரணும். நல்லா பண்ணியிருக்காரு. அதான் அந்த பற்றி நல்லா தெளிவாக சொல்லியிருக்காங்க. அந்த மெசேஜ் எல்லாருக்கும் இது மூலிமா போய் சேருன்னு கண்டிப்பாக நம்புகிறோம். அடிக்ஷன் தான், ஆமாம், நோய். அதை பற்றி தெளிவாக சொல்லியிருக்காங்க. நல்லா இருக்கு. கண்டிப்பாக நல்லா நடிச்சிருக்காங்க. எல்லாரும் நல்லா நடிச்சிருக்காங்க. நல்லா இருக்கு. மியூசிக் நல்லா இருக்கு. ஷான் ரோல்டர் நல்லா இருக்கு. பார்த்த மாதிரி தெரியல, நேச்சுரலாக நான் நேரில் பார்த்த மாதிரி இருக்குது. கதையாக தெரியல, இது எனக்கு நடந்த கதை அப்படியே படமாக எடுத்து போட்டு காட்டிட்டு பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா போகிற சங்கதிகள்லாம் பாதிக்கப்பட்டு எப்படி அதிலேருந்து வெளியே வர முடியலன்னு தவிக்கிறவங்களுக்கு இது ஒரு எடுத்துக்காட்டில் இதுதான் உண்மை. இந்த வழியில் போனால் தான் நான் நல்லா இருக்க முடியுன்றது இந்த படத்தில் ஒரு நல்ல கருத்து இருக்குது. அந்த கருத்தை வந்து உண்மையிலேயே மக்களுக்கு ரொம்ப தேவையாது. சில படங்கள்லாம் பார்க்கலாம், அது ஒரு விளையாட்டாக இருக்கும். ஆனால் இது விளையாட்டு இல்லை, இது நம்மளுடைய கதை. நம்ம கதை அதை படம் போட்டு காட்டுறாங்க. அதை எல்லா மக்களும் இதை பார்த்து அதிலேருந்து வெளியே வரணுன்ட்டு என்னுடைய ஆதங்கம். உண்மையிலேயே இது படமாக நான் நினைக்கல, எல்லாருடைய கதை இது. படம் நல்லா சூப்பராக இருக்குது சார். ஃபேமிலியோட சார் கதை வந்து ஆரம்பம் அந்த குடி ஜாலிக்காக தோட்ட குடியை வந்து அந்த ஃபேமிலி என்ன மாதிரி கஷ்டப்படுது, கடைசியில் அந்த கஷ்டங்கள்லாம் வந்து மீண்டும் எப்படி தீர்வு கிடைக்கின்றதுக்காக தெளிவான ஒரு முறையில் சொல்லியிருக்காங்க சார். அடிக்ஷன் தான் சொல்லியிருக்காங்க. அதாவது அந்த குடியை வந்துட்டு குடிக்கக்கூடாதுன்னு சொல்ல, அந்த குடியை வந்து ஜாலியாக தொட்டுட்டு பின்னாடி எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, அந்த ஃபேமிலி எந்த நிலைமைக்கு போகுது, குழந்தைங்களோட படிப்பு, குழந்தைங்களோட எல்லாமே ஃப்யூச்சர் எப்படி பாதிப்பாகுது, எல்லாத்தையுமே தெளிவாக சொல்லியிருக்காரு. பின்னாடி வந்துட்டு அந்த ஃபேமிலியை வந்து அந்த குடியை நிறுத்தின பிறகு அந்த ஃபேமிலி எப்படி இருக்குது, நல்லா தெளிவான முறையில் சொல்லியிருக்காரு. நல்லா இருக்கு சார். எல்லாமே பக்காவாக பண்ணியிருக்கேன். மியூசிக் பக்காவாக இருக்குங்க. கேமராமேன் எல்லாமே சொல்லலாம் சார். கண்டிப்பாக சார். எனக்கே வந்து நானும் குடிச்சவன் தான், பார்த்துட்டு நானும் ஒரு தெளிவான வாழ்க்கை வாழணும்னு நானும் ட்ரை பண்ணேன். அருமையான படம் சார். படம் அருமையான படம். உண்மையிலேயே படம் இந்த படத்தை வந்து எப்போ எடுத்துருக்கணும், அது கொஞ்சம் லேட்டாக எடுத்திருக்காங்க. உண்மையிலேயே எங்களை மாதிரி ஒரு நோயாளி உள்ள படம் சார் இது. உண்மையிலேயே ஓப்பனாக பண்ணாலும் வந்து மறைச்சிப்பேன்னு எனக்கு அவசியம் இல்லை. ஏன்னா நம்ம வந்து இதுக்கு உண்மைதான் சொல்ல போகிறோம். நான்லாம் வந்து 30 வருஷம் குடிச்சிருந்தான். 30 வருஷமாக குடிச்சு எவ்வளோ அழிச்சான். இப்போ எல்லாத்தையுமே காலி பண்ணிட்டு கடைசி ஒரு நண்பர் மூலிமா என்னோட ஃப்ரெண்டு ஒரு நண்பர் 7 மைலில் ஒரு நண்பர் இருக்காரு. அவர் வந்து ஒரு நாள் என்னை கூப்பிட்டு போனார், வானா ஒரு மீட்டிங் இருக்குதுன்னு. ஸ்ட்ரைட்டாக தான் கிடச்சிது எனக்கு. ட்ரீட்மெண்ட்லாம் போல ஸ்ட்ரைட்டாகவே கிடச்சிது. அவர் மூலிமா போகும்போது போய் உட்காந்து உடனே இதில் பார்த்தா தெரியும் ஆன் அண்ட் ஆஃப் இருக்கும். 2 வாட்டி ஆன் அண்ட் ஆஃப் இருக்கும். அந்த மாதிரி ஆன் அண்ட் ஆஃப் 2 வாட்டி போன உடனே இப்போ எப்படி அவங்க அவஸ்தப்படுறாங்களோ அது மாதிரி டபுள் பங்கு அவஸ்தப்பட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தா சரி நமக்கு வந்து நோய் கன்ஃபார்ம், இதுக்கப்புறம் நம்மளால் ஒரு துளி மது குடிக்க முடியாது தெரிஞ்சு போச்சு. வேறு வழி கிடையாது. அப்போ இனிமேல் நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும், பசங்க படிக்கணும்னா நான்லாம் வந்து என் பையன் வந்து 10வது படிப்பாடுறது 10வது படிக்கிறத பார்க்குறதே பெரிய விஷயம்னு நினச்சி நான். இன்றைக்கி என் பையன் வந்து ஒருத்தன் 3rd இயர் போகிறான், ஒருத்தன் 1st இயர் போகிறான். இப்போ அதெல்லாம் பார்க்கறதுக்கு கடவுள் கொடுத்து வச்சிருக்காரு இல்லையா எங்களுக்கு. அதனால் அருமையாக இருக்குது சார். எங்களுக்கு நல்ல 2வது வாழ்க்கை சார் இது. குடிக்கவே கூடாதுன்னு யாருமே சொல்லி சார். உங்களை குடிக்கக்கூடாதுன்னு யாருமே சொல்ல இல்லையே. அதாவது அந்த மாதிரி நோயாளி ஆகிறோம், நோயாளி உண்டான படம் தான் அது. குடிக்கக்கூடாதுன்னு யாருமே சொல்ல வரல. உங்களை வந்து பாட்டில் எங்கேயோ இருக்குது, நீங்கள் ஏன் பாட்டில் கிட்ட போகிறீங்க சொல்லுங்கள். விஷம் குத்தான் இருக்குது, விஷத்தை வாங்கி குடிக்கலாமா? நீங்கள் ஏன் சாராயம் வாங்கி குடிக்கிறீங்க? போதையாக இருந்து தானே குடிக்கிறீங்க. அதனால் இதுக்கு சம்மந்தம் கிடையாது. இப்போ நீங்கள் இதுக்கும் அதுக்கு சம்மந்தம் கிடையாது. நான் தான் பாட்டில் கிட்ட போகிறத தவிர பாட்டில் என்கிட்ட வரல. அதனால் எந்த ஒரு விஷயத்துக்கும் குடி தீர்வு கிடையாது. அருமையான படம். இந்த படத்தை எப்போ எடுத்துக்கணும், ஆனால் கொஞ்சம் லேட்டாக எடுத்துருக்காங்க. சூப்பராக சார் படம். தேங்க்யூ சார். தேங்க்யூ. இப்போ உங்க என்டர்டெயின்மெண்ட் ஆக போகுது பிளஸ் 5+ OTT 800+ blockbuster movies 1+, 2+, 3+, multi+ languages exclusive movies, brand new web series, interesting ஆன short movies, இப்படி நிறைய பிளஸ். வெயிட் இதுல மைனஸ் ஒரு விஷயமும் இருக்கு. மத்த எல்லா OTTs விட மைனஸ் பிரைஸ்ல
ஒரு நாளைக்கு ₹1 மட்டும்தான். உங்க சந்தோஷத்தை பிளஸ் பண்ண போற OTT Plus இப்ப உங்க கையில. உடனே டவுன்லோட் பண்ணுங்க. OTT Plus இது ஆல் இன் ஒன் ஆப். உடனே டவுன்லோட் பண்ணுங்க. என்டர்டெயின்மெண்ட்டை பிளஸ் பண்ணுங்க OTT Plus ஓட.